ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். ஏசாயா 54:8. எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க. ஏசாயா தீர்க்கன் மூலமாக கர்த்தர் சொல்கிறாரு, அற்ப காலம் கொஞ்ச காலம் மூண்ட கோபத்தினால உன் மேலே எனக்கு கோபம் இருந்துச்சு, நீ என்னை விட்டு தூர போனல, அதனால் உன்னை உன் மேலே எனக்கு கோபம் இருந்துச்சு, ஆனால் கொஞ்ச நேரம் தான் என் முகத்தை உனக்கு மறைச்சேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. இரக்கமும் இருக்குது, அங்கே கிருபையும் இருக்குது, அங்கே தயவும் இருக்குது இல்லையா? நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறான்னு சொல்கிறவர். அதுக்கு முந்தின வசனம் பாருங்க, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று சொல்கிறார். பார்த்தீங்களா? அதே வசனம் தான் இல்லையா? இமைப்பொழுது அப்படி கண்ணு மூடி திறக்கிற போது உன்னை கைவிடுறேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். கொஞ்ச நாள் மூண்ட கோபத்தினால என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் ஃபுல்லாக மறைக்க மாட்டேன், நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்கி உனக்கு என் முகத்தை காண்பிப்பேன் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். பாருங்கள், அடிக்கடி இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி தகாத வழியில் போகும்போது ஆண்டவர் ரொம்ப அவங்க மேலே கோபம் கொண்டு அவங்களுக்கு தீமை செய்யணும்னு நினைக்கிறார். அப்போ மோசே என்ன பண்ணுறாரு? பரிந்து பேசுகிறார், உங்களுடைய ஜனங்கள் தானே ஆண்டவரே, நீங்கள் மன்னிங்க, எனக்காக மன்னிங்கன்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி ஒரு இன்டர்செஷன் ப்ரேயர் அவர் பண்ணுறத நம்ம பார்க்குறோம். உடனே ஆண்டவர் மனம் இறங்கி அந்த ஜனங்களுக்காக பரிதாபம் கொண்டான்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்குது பாருங்கள். பரிதாபம் கொள்ளும் ஆண்டவரே அப்படின்னு கேட்குறார் மோசே. உடனே மோசையின் சொல் பேச்சை கேட்டு என்ன செய்கிறார்? பரிதாபம் கொண்டார் அப்படின்னு இருக்குது. யோனா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குது. நினிவே மக்கள் ரொம்ப கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடக்கிறாங்க. இப்போ யோனாவை அனுப்புகிறார் ஆண்டவர். யோனா முத தடவை அந்த மக்கள்கிட்டலாம் போக மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன் அவருக்கு தெரியும். நம்ம போய் ஒன்று சொல்லிவிட்டு இவர் அந்த ஜனங்க மனம் மாறிட்டாங்கன்னா உடனே இவர் செய்ய மாட்டார். அப்போ நம்ம போய் சொல்கிறது பொய் மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்? யோனா தீர்க்கதரிசி வேறு பக்கம் கப்பல் ஏறிறாரு. அதுக்கு பிறகு கடல் கொந்தளிப்பு ஏற்படுது. மீனுக்கு கட்டளையிடுறார், கடலில் தூக்கி போடுறாங்க. மீனுக்கு கட்டளையிடுறார். மீன் திருப்பி ரெண்டாம் தரம் திருப்பி அவனை நினிவே கரையில் கொண்டு போட்டுடுது. அப்போ ரெண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாக்கு உண்டாகி, நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாக பிரசங்கி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நினிவேக்கு போய் அங்கே சொல்கிறார். 3 நாள் பிரயாணம் பண்ணி போகிறாரு. அப்போ யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போன்னு சொல்கிறான். உடனே அங்கே உள்ள ஜனங்கள்லாம் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி சொல்கிறாங்க. ராஜா முதற்கொண்டு பெரியோர் சிறியோர் எல்லாம் ரெட்டுடுத்தி கொண்டாங்க. நினிவே ராஜா எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. அவரும் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலில் அப்புறம் ராஜாவும் உட்கார்ந்தோன்னே பிரதானிகள் நிர்ணயப்பட்ட எல்லா கட்டளைக்காக நினிவே எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்று ருசிப்பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பவும் தங்கள் கைகளில் கொடுமையை விட்டு திரும்பவும் கடவர்கள்னு சொன்னோன்னே யாருக்கு தெரியும்? நம்ம அழிஞ்சு போகாதபடி ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை திருப்பினாலும் திருப்புவான்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆண்டவர் அற்பகால மூண்ட கோபத்தினால இமைப்பொழுது உன்னை மறைச்சேன், என் முகத்தை மறைச்சேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் ஆண்டோடைய அன்பை தெரிந்து கொண்டு இவங்க செய்கிறாங்க. அதே மாதிரி அந்த கோபத்தை விட்டு அவர் திரும்பி தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் செய்யவிருந்த தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் அப்படின்னு பொறுத்து யோனாவுக்கு எரிச்சல்லாம் வருது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத என்னுடைய ஜனங்களை 120,000 பேருக்கு அதிகமான மனுஷர் மிருக ஜீவன்கள் எல்லாம் இப்படிலாம் அவங்க மனஸ்தாபப்பட்டு அறிக்கை செஞ்சாங்க. அந்த ஜனங்களுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோன்னு 4:10 சொல்லப்பட்டிருக்கு. இந்த அருமையான வேளையிலே நீங்களும் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும்போது நம் மீது நம் பாவங்கள் மீறுதல் அக்கிரமங்கள் எது நிமித்தமாய் அவர் கோபப்பட்டிருந்தாலும் அற்பகால மூண்ட கோபத்தினால் அவருடைய முகத்தை மறைக்கிற தேவன் நித்திய கிருபையுடன் நமக்கு இறங்கி நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அவருடைய கரத்துக்குள்ளே நாம் அடங்கியிருப்போமா? ஜெபிப்போம்.
சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலுயா துதி அல்லேலுயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, சில வேளை இமை பொழுது உம்முடைய முகத்தை சிருஷ்டிகிறே, நீ முகத்தை மறைத்தீரே, ஆனாலும் கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என்மேல் கிருபை பொழிந்தீரே. எத்தனை அருமையான பாடல் ஆண்டவரே. அப்படியா எங்கள் மீது இருக்கிற எல்லா கோபங்கள்லாம் எடுத்து போட்டு உம்மை கோபப்படுத்தின காரியங்களுக்காக நாங்கள் மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. எந்த விதத்திலும் உம்மை துக்கப்படுத்தி விடாதபடி, உம்மை கோபம் கொள்ள வைக்காதபடி இருக்க நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழ நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். பதில்: என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும். மத்தேயு 15:13. இன்றைய கேள்வி: எதற்காக இயேசு ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் என்றார்? எதற்காக இயேசு ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் என்றார்?